தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். மேம், இப்போ கடகராசி ஆண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசி ஆண்களினுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? இவ்வளோ நல்ல குணாதிசயங்கள் தான் எல்லாத்தையும் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்த டைம் பீரியட்லையும் இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் கஷ்டம்னா என்கிட்ட வந்து சொல்றீங்க, எனக்கே ஒரு கஷ்டம்னா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நிச்சயமா இவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்களா, இல்லை கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிறவங்களா இருப்பாங்களா? இருக்கிறதுலே வந்து ரொம்ப திறமசாலிகள்னு சொல்லலாம். நல்ல மனசுல வந்து பதிகிறதுக்கான ஒரு விஷயங்கள் வேணும் இல்லையா? படிக்கிற படிப்புன்றது அதாவது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய பல பேருக்கு சந்திக்க ஒரு பிரச்சனை இதே என்னென்னா அந்த காதலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த கடத்தில் நிறைய பேர் வந்து அம்மா பையனாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கும். என்னென்னா எல்லா ராசி கடத்துலையுமே 2 பேர் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ரெமோவும் இருக்காங்க, அண்ணியனும் இருக்காங்கன்ற மாதிரி. யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களோட ஜாதகத்தில் யாருக்கா கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து பேசி புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மட்டும் ஜாலியாக இருக்கும், அவன் மட்டும் பாவம் இல்லை, நீ பண்ணாட்டி பரவாயில்ல, நான் பண்ணுறேன்டா உனக்கு, அந்த மாதிரியான தன்மையெல்லாம் இயற்கையாகவே வந்து கடகத்துக்கு உண்டு. ஸோ அதனால் காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா, நான் போய் ஒரு இடத்துல எதுக்குப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு நான் ஓனாக எதாவது பண்ணுறேன். 2 ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ், நான் அப்ராட் வரைக்கும் இன்றைக்கி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன். அப்படி இந்த மாதிரியான எல்லா சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் எங்கள் அம்மாவுக்காக வாங்கினேன், என் அக்கா தங்கச்சி சொல்லிட்டாங்க வாங்கினேன்ற அளவுக்கு வாங்கினாங்கன்னா இவங்க லைஃப்பில் நிம்மதி போயிடும். ஸோ எதாக இருந்தாலும் இவங்களுக்கு பிடிச்சி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கடகராசி ஆண்களுக்கான சிறப்பு பலன்கள் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக காதல் மற்றும் குடும்ப நல ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. மேம், இப்போ கடகராசி ஆண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசி ஆண்களினுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் மேம்? அதாவது கடகம் அப்படின்னாலே ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிலையில இவங்களுமே ரொம்ப சூப்பரான ஒரு ஆட்கள் தான் எடுத்துக்கலாம். காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சந்திரனோட வீடு. சந்திரன்றது நம்மளுடைய மனோகாரகர். நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு என்னோட மனம் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் தான். ஸோ இதில் பிறந்த ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அதாவது அம்மா அப்படின்னாலே அடுத்த கட்டம் நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும்? அந்த அன்பு, பாசம், கருணை, இரக்கம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். அப்போ அதில் பிறந்த ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். டெஃபினட்டாக ரொம்ப வந்து யூனிக்கான பர்சன்ஸு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான அன்பு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, கருணையானவங்க, இரக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற தன்மை உண்டு. என்னென்னா இந்த தண்ணி வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ பாட்டிலில் ஊற்றி வைக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைப்படுத்துக்கிற மாதிரி இவங்களுடைய மனநிலையும் அப்படி தான். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். சில நேரங்களில் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டான ஆட்கள் நம்ம இவங்கள சொல்லுவோம். இவ்வளோ நல்ல குணாதிசயங்கள் தான் எல்லாத்தையும் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்த டைம் பீரியட்லையும் இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வந்து நமக்கு போகிற பாதை ரைட்டாக தப்பா, கன்ஃபியூஸ் மைண்ட் செட் அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு நிலை இருக்கும். ஒரு விஷயத்த முடிஞ்சு போகிறதே ஓகே கடந்து போகலாமே அப்படிங்கிற மனநிலை இல்லாமல், ஏன் எதுக்கு இவ்வளோ போட்டு மனசுக்குள்ளே வெளியிலையும் சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாது, ரொம்ப லோன்லின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லோன்லி ஃபீல்டில் போய் மாட்டிக்கிறதும் இவங்க தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலி டைப்பாக இருந்துட்டு இந்த லோன்லி ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ன வெளியில் சிரிக்கிறேன் உள்ளே அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளே வந்து நிறைய ஒரு மன அழுத்தத்தையும் வச்சுக்கூடியவங்களும் இவங்க தான். நிறைய க்ரியேட்டிவ்ன்றப்போ என்ன ஆகுனா தனிமை அதிகமாக இருக்கும். உனக்கு ஒரு படம் இயக்குனராக இருக்கார், ஒரு டைரக்டராக பண்ணுறாரு அவர் அப்படின்னா, அவருக்கு வந்து இல்லாத ஒரு கற்பனையில் வந்து தனக்கான ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணுன்றதை வடிவமைக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதணும்னா சும்மா சாதாரண விஷயமா? அப்போ அது உட்காந்து எழுதணும் அப்படிங்கிறப்ப இவரோட மனம் என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கே போய் அந்த வடிவமைப்பு எடுத்து, அப்போ அவ்வளோ க்ரியேட்டிவாக எது செஞ்சாலும் அதில் ஃபுல்லாக எனக்கு மனசுக்கு பிடிச்சி நான் செய்கிறேன்னா ஸ்ட்ராங்காக செஞ்சுட்டு வெளில வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்களோட மற்றவங்களுக்குலாம் கரெக்டான அட்வைசர் யாருன்னா இவங்க தாங்க. நடிக்க தெரியாதவங்க கூட நடிக்க வச்சுருவாங்க, பாட தெரியாதவங்க பாட வச்சுருவாங்க. நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் என் விஷயத்தில் மட்டும் எனக்கு ஏன் இவ்வளோ முடிவெடுக்க தடுமாற்றம்? இவங்க தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. பல பேருக்கு வந்து இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், மனநல ஆலோசகர் நிறைய பேரை பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாரு. நிறைய விஷயங்கள் என்னங்க ஏதுங்க ஏன் இப்படி பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து பர்ஃபெக்டாக கவுன்சிலிங் கொடுத்துருவார்.
ஆனால் லாஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கே அந்த பிரச்சனைனா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இவங்களுக்கு நிறைய அவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய கடகராசி நேயர்கள் தான் அவங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்திற்கும் ஆளாவாங்க. சில நேரங்களில் வீம்பு பிடிக்கக்கூடிய குணாதிசயம் அதிகமாக இருக்கும். பொதுவா சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் கஷ்டம்னா என்கிட்ட வந்து சொல்றீங்க, எனக்கே ஒரு கஷ்டம்னா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு. அப்படிதான் நிச்சயமா. அதாவது அந்த இடத்துக்கே போய் ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, அதோடைய இறங்கி போய் அந்த இடத்துல நின்னு பார்த்தா தான் தெரியும் அதனோட வலி வேதனைன்ற மாரி இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ். எமோஷனல் டைப்பு. இங்க அம்மா, அப்பா கஷ்டப்படுத்திடக்கூடாது. இந்த பக்கம் நமக்கான விஷயங்கள விட்டு குடுக்குறது. இந்த பேலன்ஸ்டா வச்சுக்கணுன்றதுல இவங்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கும். தனக்கு புடிச்சதையும் செய்ய முடியாம, பேரண்ட்ஸ்க்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கவும் முடியாம, அந்த மாரி ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு மனநிலையில இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடகராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. இதுல ஒரு பர்ட்டிகுலரா எடுத்துட்டோம் அப்படின்னா, கடகம்னாலே சந்திரனுடைய ஆதிக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, படிக்கும்போதேவும் அம்மா, அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறது, வேலைக்கு போகும்போது, ஒரு காலேஜுக்காக வெளில வரும்போது, இவங்களுடைய ப்ரொஃபஷனலுக்காக வெளியில போகும்போது, இந்த மாரி நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் அட்டாச்மெண்ட் இல்லாம ஒரு டிட்டாச்மெண்ட்லேயே இருக்க மாரியே இருக்கும். இருக்கும். நாங்கலாம் ஃபேமிலியா தாங்க இருக்கோம். ஆளுக்கு ஒரு திசையில இருக்கோம். எங்க அம்மா, அப்பா ஊர்ல இருக்காங்க. நான் வெளிநாட்டுல இருக்கேன். என் தம்பி ஃபாரின்ல இருக்கான். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு படத்துல இருக்கோம். ஆனா நாங்க எல்லாம் வீடியோ கால்ல பேசிப்போம். இவ்வளவுதான் அவங்களுடைய ஃபேமிலி இதுவா இருக்கும். பொதுவா வந்து அந்த அம்மாவுடைய பாசம், அன்பு, கருணைக்காக ஏங்குறவங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எல்லாமே இருக்காங்க. ஆனா நான் தனியா வாழ்றேன். எனக்கு அந்த அன்பு, பாசத்துக்காக ஏங்குறேன். எனக்கு ஒரு நாளாவது கிடைச்சிடா இவங்கலாம் தான் போய் லவ்ல மாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களும் இவங்க தான். பொதுவா கடகத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள். கிரியேட்டிவ்னு சொன்னோம் இல்லையா? அவ்வளோ திறமைகள் இருக்கு. தேடி தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். இவங்கலாம் தான் நம்ம இந்த வீடு கட்டணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஆசையில இருக்கக்கூடிய நபர்கள். பாதி நாள் வந்து கடல்ல வாழ்றேன், பாதி நாள் வீட்ல இருக்கேன் அப்படிங்கிற மாரி நிறைய மெரைன் இன்ஜினியர்ஸ்லாம் பார்க்குறோம். இவங்களுக்குலாம் அந்த தனிமைங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல இவங்களுக்கு அந்த ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட்டே இல்லாம குடுத்துருது. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு புடிச்சு செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது இப்ப இவங்களுக்குமே வந்து ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணா பிடிக்காது அப்படிங்கிற மாரி. சுதந்திரத்த விரும்பக்கூடிய நபர்கள் தான். ஸோ நான் வந்து என்னைய கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எனக்கு புடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு நீங்க வழி விடுங்கன்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ நெறைய பிள்ளைங்க வந்து ஒரு தனிமையில இருந்தாலும் அவங்க கிரியேட்டிவா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பரா வந்துடுறாங்க. அந்த கிரியேட்டிவ் இல்ல அப்படின்னா தான் இந்த இடத்துல லாக் ஆயிட்டு பெரிய பிரச்சனைக்கு தள்ளப்படுறாங்க. அதே மாரி எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம டாக்டர் சொல்லணும் பார்த்தீங்களா, மனநல ஆலோசகர் அப்படின்னா, அப்ப அதெல்லாம் கண்டிப்பா ஏன்னா செவ்வாய் இங்க வந்து உங்களுக்கு நீச்சமா இருந்து குரு உச்சமடையக்கூடிய ஒரே ராசி. அப்ப தான், தனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப அழகா வச்சுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எங்க இருந்தாலும் சரி அந்த தனித்துவம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்கும். இது மாரி லோன்லியா இருக்கும்போது சில பேருக்கு சொல்லுவாங்கல்ல, தனிமை பிடிக்காம இருக்கா, தனிமை பிடிச்சதுக்குள்ள இருக்காங்களா? இவங்களோட தனிமை தான் இவங்களோட வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது. கண்டிப்பா மேம். நம்ம இப்போ வந்து இந்த கடக ராசி ஆண்கள்னு எடுக்கும் பொழுது இவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், சின்ன வயசுல இருந்து நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்களா, இல்ல கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிறவங்களா இருப்பாங்களா, படிப்புக்கேத்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கு கிடைக்குமா? இருக்கிறதுலே வந்து ரொம்ப திறமைசாலிகள்னு சொல்லலாம். நல்ல மனசுக்குள்ள வந்து பதிகிறதுக்கான ஒரு விஷயங்கள் வேணும் இல்லையா? படிக்கிற படிப்புன்றது புடிச்சு படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தனித்துவமா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல சொன்னதுக்காக நான் படிச்சுட்டேன். ஆனா என் பேஷன விடவே மாட்டேன். அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய நபர்கள். நிறைய பேருக்கு வாக்கு சாதுரியம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் ஐடில ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் ஓன் பிசினஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். நிறைய வெளிநாடுகள்லாம் வேலை பார்த்த ஆண் பிள்ளைகள்லாம் எடுத்துக்கோங்களேன். ஆமாங்க, ஐடில வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு தோணுச்சு, என்னோட ஊருக்கே போலாம். என்னோட தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நான் வந்து பண்ணிட்டேன், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி பண்ணக்கூடிய பிள்ளைகள். ஸோ எதையுமே வந்து அந்த பாரம்பரியத்தையும் விடாம இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் ட்ரெடிஷ்னலா அட்வான்ஸா டெக்னாலஜி என்னதான் ஏஐ அளவுக்கு வளர்ந்தா கூட, அந்த ட்ரெடிஷ்னல் மேல கொஞ்சம் ஒரு மோகம் இருக்கும். அம்மா கையில சாப்பிடுற சாப்பாடு என்னைக்காவது வேணாம்னு நம்ம யாராவது சொல்லுவோமா? அந்த மாரின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய இயற்கையாவே வந்து இவங்க கிட்ட அந்த இரக்க குணமும், ஒரு அன்பினுடைய ஸ்பரிசமும் இருக்கிறதுனால, அந்த கேரிங்கா இருக்கக்கூடிய படிப்பா இருக்கும். படிப்பு கூட புடிச்சு படிக்கணும். ரொம்ப கேரிங்கோட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? செல்ஃப் கண்ட்ரோலா பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நிறைய உங்ககிட்ட இருக்கும். கண்டிப்பா மேம். நம்ம இப்போ இந்த கடக ராசி ஆண்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம் ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவங்களுடைய இந்த காதல் சார்ந்த விஷயங்களும், திருமணம் சார்ந்த விஷயங்களும் எப்படி இருக்கும்? அதாவது ரொம்ப கிரியேட்டிவா இருக்கக்கூடிய பல பேருக்கு சந்திக்கிற ஒரு பிரச்சனை இதே என்னன்னா, அந்த காதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கடகத்துல நிறைய பேர் வந்து அம்மா பையனா இருப்பாங்க. அது ஒரு பெரிய டிராபேக் இருக்கும். என்னன்னா, இந்த அம்மா பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்க. எங்க எப்படி இருக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய திட்டு வாங்கக்கூடிய பிள்ளைகளும் கடகராசியில உண்டு. அப்ப கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுதுங்க எனக்கு திருமண வாழ்க்கைன்றது தள்ளி போயிட்டே இருக்கு. பட் புடிச்சது வந்து எடுத்துட்டோம். பட் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு இவங்க ஏன்னா எங்களோட 2ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன். சூரியனோட வீடா இருக்கும். ஒரு கமிட்மெண்ட் குடுப்பாங்க. அதாவது பல வருஷமா லவ் பண்றோம். 7, 8 வருஷமா லவ் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் லவ் மட்டும் தான் பண்றோம். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் பேச பயமா இருக்கு. வீட்ல ஒத்துக்கலன்னா என்ன பண்றது? இந்த மாரி ஒரு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய நபர்களுமே கடகத்துல உண்டு. சில பேர் பிள்ளைங்க வந்துட்டு பசங்கள வந்து ஆல்ரெடி கடகத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் என்னப்பா நான் இருக்கேன். போய் உங்க அம்மாட்ட நான் பேசுறேன். நீ ஏன் ஃபீல் பண்ற?
துணிச்சலான பிள்ளையா இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போய் கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடும். அந்த துணிச்சல் அப்படிங்கிறது ஏன்னா குரு உச்சமடைனால அந்த கௌரவத்தை ரொம்ப வருவாங்க. எங்கள் அம்மா ஏதாவது ஃபீல் பண்ணிட்டா, எங்கள் அம்மாவுக்கு மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நிறைய யோசிக்கக்கூடிய பிள்ளைங்களும் உண்டு. எல்லா ராசி கடத்துலையுமே 2 பேர் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ரெமோவும் இருக்காங்க, அண்ணியனும் இருக்காங்கன்ற மாதிரி இவங்கள்ட்டையும் ஒரு ரெமோவும் இருக்காரு, ஒரு அண்ணியனும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இவங்களை பொறுத்த வரைக்குமே எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, ஒரு அன்பாக பேசி பழகிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, பழகினேன். பட் அவங்க வேறு கேஸ்ட்டை எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அதுக்காக போகிறேன். 7-8 வருஷமாக எங்கள் அம்மாவோட பெர்மிஷனுக்காகவே நான் காத்துட்ருக்கோம். இன்றைக்கி சொல்லிட மாட்டாங்களா, நாளைக்கு சொல்லிட மாட்டாங்களா, நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னக்கூடிய நபர்களும் இவங்ககிட்ட உண்டு. சில பேருக்கு என்னென்னா அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர்றது மட்டும்தான் தயக்கம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் ஏதோ ஓடிடும். இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். கண்டிப்பாக ரொம்ப போராட்டங்கள்லேயும் எங்களோட எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வந்து எங்கேயோ இடத்துல எங்கள் அம்மாக்கா நான் விட்டு கொடுத்து வாழ்கிறோம், என் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகலை. நிறைய பேர் குழம்பக்கூடிய நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் தான் சொல்லுவேன், யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களோட ஜாதகத்தில் யாருக்கா கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து பேசி புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி மன நிறைவாக இல்லை, ஐயோ எங்கே இதை பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ நீங்கள் தீர்க்கமாக தெளிவாக பழகி அண்டர்ஸ்டாண்டோட கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இல்லைனா ஏன்டா பண்ணுன்ற ஃபீல் வந்துருச்சுன்னா கஷ்டம் ஆகிடும் அப்படிங்கிறத நான் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மேம். இந்த கடகராசி ஆண்களினுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள், மன நிறைவு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் எப்படி மேம் இருக்கும்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. என்னன்னா கையில் காசு வர்றது பெரிய படம், வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாதுன்ற மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாங்க. ஆனால் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கையில் இல்லைன்னே இல்லாமல் இருக்கு, இல்லைன்ற நிலமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பொதுவாக அந்த அதில் பிறந்த ஆண் பிள்ளைகள் வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கையில் வருமானம் பார்க்குறவங்களும் இவங்க தான். என்னென்னா அதை எப்படி கரெக்டாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாகவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீர் ராசின்ற ஒரு தன்மை உண்டு. ஸோ நிறைய வந்து கடன் வாங்காத வரைக்கும் சந்தோஷம், கடன் வாங்கிட்டாங்கன்னா நிறைய வட்டி கட்டி பிரச்சனை சந்திக்கிறது இவங்க தான். ஸோ கடன் வாங்காமல் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கையில் வருமானம்ன்றது வரும், பட் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இவங்களுடைய கையில் காசு தாங்கும். அதுதான் உண்மை. ஏன்னா வீட்டில் ஒருத்தவங்க வந்ததுக்கப்புறம், மனைவின்னு ஒருத்தவங்க வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு அந்த பொறுப்புகள் எடுத்துக்கும் போது நிலைகள் மாறும். இவங்களுக்குலாம் வந்து சாதாரண அது ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டாங்கன்னா எவ்வளோ இருக்குது என்னெல்லாம் தெரியாது. சில பேர் வந்து நல்ல பணத்தை வந்து செலவு பண்ணிக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட உண்டு. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த சந்தோஷத்தை ரொம்ப விரும்புவாங்க. இயற்கையாகவே வந்து இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த பாசம். ஒருத்தவங்க வந்து கஷ்டம்னு கேட்டால் நம்ம மட்டும் ஜாலியாக இருக்கும், அவன் மட்டும் பாவம் இல்லை, நீ பண்ணாடி பரவாயில்ல, நான் பண்ணுறேன்டா உனக்கு, அந்த மாதிரியான தன்மைகள்லாம் இயற்கையாகவே வந்து கடகத்துக்கு உண்டு. ஸோ அதனால் காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி இவங்க கொண்டு போகிறத பொறுத்தது. கண்டிப்பாக மேம். இப்போ இந்த பொதுவாக கடகராசி ஆண்களுக்கு இந்தந்த தொழிலெலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் அந்த தொழிலில் ராஜா, இந்த தொழில் பக்கம் தெரியாமல் கூட போயிடாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன மாதிரியான தொழில்கள்? உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாப்பா ரொம்ப கேரிங்காக பார்க்கக்கூடிய தொழில்கள். இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா நர்சிங்காக இருக்கட்டும், ஒரு அட்டாச்மெண்ட்டோட ஒரு அம்மாவினுடைய அன்பு கருணை பாசம் சொல்கிற மாதிரியான விஷயங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீர்நிலை சம்மந்தப்பட்டதில் இன்றைக்கி மெரைன் இன்ஜினியராக இருக்கட்டும், கடந்து பயணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லா தொழிலுமே எடுத்துக்கலாம். ஐடி செக்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி விவசாயம் தொடர்பான விஷயங்கள். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நான் போய் ஒரு இடத்துல எதுக்குப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு நான் ஓனாக எதாவது பண்ணுறேன். 2 ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ், நான் அப்ராட் வரைக்கும் இன்றைக்கி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன். அப்படி இந்த மாதிரியான எல்லா தொழிலுக்கும் இவங்களுக்கு ரொம்ப அழகாக ஒத்து வரும். அதே மாதிரி இவங்களுடைய வார்த்தை, இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் கரெக்டான மட்டும். ஏன்னா செவ்வாய் நீச்சம் மாதிரிலாம் இவங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலை வரும். கடன் கொடுக்கல் வாங்கலை மட்டும் பார்த்து பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பணி அது ரொம்ப நல்லாயிருக்கும். மெடிக்கல் ஓரியன்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. கண்டிப்பாக மேம். பொதுவாக கடகராசி ஆண்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு தப்பு பண்ணிடாதீங்க, இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லை பார்த்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது என்ன விஷயம் மேம்? நிச்சயமா இவங்க என்னென்ன அந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுலேருந்து வீட்டில் ஒரு பொருள் வாங்குறதுலேருந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் எங்கள் அம்மாவுக்காக வாங்கினேன், என் அக்கா தங்கச்சி சொல்லிட்டாங்க வாங்கினேன்ற அளவுக்கு வாங்கினாங்கன்னா இவங்க லைஃப்பில் நிம்மதி போயிடும். ஸோ எதாக இருந்தாலும் இவங்களுக்கு பிடிச்சி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா பிரச்சனை. ஏன் இதில் ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு பிடிக்காம ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதை போய் மாற்றியே அவனும் வந்து வீட்டில் நிற்பாங்க. ஏன்டா அது எடுத்தேன்னு தெரில, இவங்க சொன்னாங்கன்னு எடுத்தேன், அது போடுறதுக்கும் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. அது ஏன் அது ஒரு மூலையில் கிடக்கும்னு வச்சுக்கோங்க, ஒன்று மாற்றிடணும் இல்லைன்னா அது யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான ஆட்கள். ஸோ அப்போ இவங்களோட சின்ன சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ தூரம் பார்க்குறவங்க அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறப்ப ரொம்ப பார்த்துக்கணும். இதில் என்னென்னா இந்த கடகராசி ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னா இந்த பார்ட்னர் ஒரு விஷயம் வருது. ஏன்னா இவங்களாம் வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ஜாலியாக
இதுவாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி டேரக்டர் எடுத்துக்கிறோம், இல்லை டயத்துக்கு கூட வேலைக்கு போக முடியும், வீட்டுக்கு போக முடியாது, வேலைன்னு ரொம்ப கான்சியஸாக வந்து அவங்களுடைய ஒர்க் ரிலேட்டடாக இருப்பாங்க. மீடியா ரிலேட்டடாக எல்லாத்துலேயுமே நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்குலாம் என்னென்னா அந்த பார்ட்னர் புரிஞ்சக்கூடிய பார்ட்னராக இருக்கணும். சகஜமாக பேசுவாங்க, பழகுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆண் பெண் பாகுபாடு இல்லாத அளவுக்கு பழகுவாங்க. இதுவே ஒரு பிரச்சனையாக மாறும். ஸோ இந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இயல்பாகவே ஈஸியாக ஒட்டிக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கடகம். கடகத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. ஸோ இதை வந்து உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சக்கூடிய பார்ட்னர், என் வேலை இப்படி தான்ப்பா, நான் நைட் டைம் தான் ஒர்க் பண்ண போகிறேன், என் கூட இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்றதை நீங்கள் சொல்லி புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத ஆஃப்டர் மேரேஜில் இந்த டிவோர்ஸ் பஞ்சாயத்துன்னு போக வேண்டிய வேலையே இருக்காது. கண்டிப்பாக மேம். நம்ம கடகராசி ஆண்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு ஒரு கோயில் அப்படின்னா அது என்ன கோவில்? நிச்சயமாக அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்புடா. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்த ஒரு காரியம் தடையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இன்றைக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் தான். நம்ம காஞ்சி காமாட்சி எடுத்துக்கலாம், மதுரை மீனாட்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அவங்க ஊரில் இது வந்து ஒரு நல்ல அம்பாள் வந்து பெரிய இதுவாக இருக்கும் இல்லையா, காவல் தெய்வமாக, அந்த மாதிரி அம்பாளோட வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமா மேம். கடகராசி ஆண்களுடைய குணாதிசயங்களில் துவங்கி அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.